ராஜாங்க ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? மணிகண்ட ஐயா வார்த்தை கட்டுப்பட்டு வந்திருக்கோம். பிரசிடென்ட்னா என்னன்னு தெரியுமா? பிரசிடென்ட் பதவின்றது பவித்திரமானது. அதுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதுக்கு நாங்க உனக்கு உதவி பண்றோம். மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேள்றா. நினைச்சிட்டு இந்த பார், இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்கும். பாண்டிய மதா ஜெயிப்பா. அதை இவனாலேயே மாற்ற முடியாது. போடா. என்னடி செய்யற? தம்பிய தலைகுனிய வச்சவனோட போட்டோ இந்த
வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியில போடி. 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 என் மகனையும் மருமகனையும் உங்க அண்ணன் அடிச்சு அவமானப்படுத்திருக்கா. இதுக்கு மேல உனக்கு எங்க வேலை? என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே போச்சுடி எங்க வீட்டோட மானமும் மரியாதையும். போடி. இவ கூட என்ன பேச்சு? போடி. 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 மாமா வேண்டாம் மாமா, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. ஏய் அப்பா, இவ்வளவு வெளிய அனுப்புங்க. போடி. போடி. இது ஓ வீடுமா, அழாத. நீ உள்ள போ. அப்பா என்ன பாத்து அவங்க இருக்கணுமா? இருக்கணும்டா. அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவ இந்த வீட்டுல இருந்தாதான் நாம உயிரோட இருக்க முடியும். வணக்கம். வணக்கம். எனக்கு இல்ல, ஜெயிச்சு பாண்டியமா கூட. என்ன இதெல்லாம்? எல்லாரும் திரும்பி போயிடுங்க. கோயிலுக்குள்ள நுழைய கூடாது. தேர்தலை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டேன். இதை நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனுஷங்களை பிரிச்சு பார்க்கறது மனித தன்மையும் இல்ல, நியாயமும் இல்ல. இந்த கோயிலை எங்க ஆளுங்க கட்டினாங்க. அதை சொல்றதுக்கு நீ யாருடா? எவன் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்றவன் மேல இருக்க. மணிகண்டா, நீ நம்ம இந்த கூட்டத்தோட சேராத. ஏய், உன்ன மாதிரி வெறி பிடிச்ச கூட்டத்தோட என்ன சேர்க்காது. மரியாதையை ஒதுங்கு. வாங்க. எவனாவது அசைஞ்சிங்க நான் வெட்டி போட்டுருவேன். ஐயா, பாண்டிமா வெட்டிட்டாங்க ஐயா. ஐயா, ஆண்டவன் எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறான்? கடவுளை பார்க்கறது கூட எங்களுக்கு அருகதை கிடையாதா? யாரா வெட்டது? எவன் வெட்டது? யாரா வெட்டது? யாரு? இவதாயா? உயிர் எடுத்ததுக்கு உயிர், உயிர் எடுக்க கை காட்டினதுக்கு. என்ன வேணும்? உன் பொண்டாட்டியோட உயிர் வேணும். ஏன் கொதிக்குது இல்ல? அப்ப எப்படி இந்த ஆளுடைய மனசு கொதிச்சிருக்கணும்? எப்படி ஒரு அப்பாவி பண்ண கொலை பண்ணிட்டு இப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க?
என்ன நடந்துச்சு? ஊருக்காக நம்ம உறவை கெடுத்துக்காதீங்க மாப்பிள. உறவா? உறவுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களை மாதிரி ஜாதி வெறியும் பதவி இருக்கிறவங்கள என்னுடைய சொந்தம் சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. ஏய் மணிகண்டம், உன் தங்கச்சி இந்த வீட்டுல தான் வாழ்றாங்கிறத மறந்துடாத. அந்த தங்கச்சிக்காக தான் நீங்களும் உயிரோட இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மிரட்டியா? நியாயமா உன்னை கொலை பண்ணிருக்கணும். டேய், மணிகண்டா! உன்னுடைய வயசுக்கு தான் மரியாதை. நல்லவனுக்கு நான் மணிக்கட்ட, கெட்டவனுக்கு ஏமாகண்ட எரிச்சிடுவேன். ஆமா, பிரசிடென்ட் பதவி என்ன உங்க பரம்பரை சொத்தா? நடக்கிறது ஜமீனாட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். தப்பு எந்த கொம்ப செஞ்சாலும் தப்பு தப்புதான். இறந்து போன அந்த பாண்டியம்மோட சாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் குடும்பமும் பதில் சொல்லி ஆகணும். கும்பிட வேண்டிய கடவுளை சொந்தம் கொண்டாடி அது கோயில பூட்டி வச்சு கும்பிட வந்த இந்த ஏழைங்களை அடிச்சு துரத்துறீங்களே, அந்த கடவுள் கூட அவங்கள மன்னிக்காது. எந்த ஏழைங்களை நீங்க கோயில் கூட நுழையக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே ஏழைங்க இனிமே உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டாங்க. உங்க வயக்காட்டு வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். கும்பல சாமி இல்லாம கூனி குறுகி நிக்கிற ஏழைகளுக்கு இதே ஊர்ல ஒரு கோயில கட்டி அவங்க கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கல, பண்ண வைப்பேன். எங்கள் மாதிற்பிற்குரிய மனிதா, எங்கள் இதயம் வணங்கும் தலைவா, நீ தங்கம் நான் தங்கம், நீ ஆம்பளச்சிங்க, உனக்கும் விட்டா கோடி கொட்டும். கை கட்டுன்னா கட்டும், மழை கொட்டுன்னா கொட்டும், நீ சுத்துன்னா பூமி சுத்தும். எங்கள் மாதிற்பிற்குரிய மனிதா, எங்கள் இதயம் வணங்கும் தலைவா. சொத்துல பங்கு கேட்டு உங்க தங்கச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குங்க.